ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு விஎன் கட். எனக்கு தெரியும் நீ ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நாம் வந்து இப்போ ஆல் இண்டியா ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே தமிழ் மோட்டோ விலாகர் அப்படின்ற அந்த சேனலில் வந்து ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரீம் டெஸ்டினேஷனான லே லடாக்கில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கே இருக்க ரூமில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வந்து டோர்மேட்ரி. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 400 ருபீஸ் தான். இது ஆஃப் சீசன், அதனால் வந்து ப்ரைஸ் கம்மி. ஆன் சீசனாக இருந்தால் ஒரு 250 ரூபா 300 சேர்த்து வரும், அவ்வளோதான். மற்றபடி பக்காவான ஒரு இடம். ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து நம்ம தங்கியிருக்கோம். இங்கே கார் பார்க்கிங் இருக்குது, டூ வீலர் பார்க்கிங்கும் இருக்குது. நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து அப்படியே பக்கத்தில் தான், கரெக்டாக ஒரு 200 மீட்டருக்குள்ளே தான் லே லடாக்கோட மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைம் ஆகுது நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ டைம் வந்து 7:10 ஆகுது. பட் ஆனால் இன்னமும் கூட வெளிச்சமாக தாங்க இருக்குது. எவ்வளோ டெம்பரேச்சர் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஷாக் ஆகிடுவீங்க. இங்கே இருக்க டெம்பரேச்சர் வந்து ஒரு 6-7 டிகிரி இப்போதைக்கு இருக்குது. நைட்டு வந்து இன்னும் கம்மியாகும். ஸோ எனக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா லேயோட ஒன் ஆஃப் தி பேலஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா பைக் ரெண்டல், கார் ரெண்டல், நிறையா ஷாப்ஸ் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சீப்பாக எடுத்துக்கலாம். இப்போ ஆஃப் சீசன் அப்படின்றதுனால ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தராங்க. ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1500 ருபீஸ் பெர் டே ரெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நாம் இங்கே தான் தங்கியிருக்கோம். ஹோட்டல் அன்டிலோப், நியூ அன்டிலோப். ஆனால் நம்ம இங்கே புக் பண்ணலை. நாம் புக் பண்ணியிருந்தது ரீ ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் காட்டுச்சு. ஸோ டோம் பெட்ஸ், ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்குது. நம்ம டோம் பெட்ஸ் தான் எடுத்துருந்தோம். ஸோ இந்த வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா லே மார்க்கெட்டுக்கு போகணும். இதான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம தங்கியிருக்க இடம் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. லே மார்க்கெட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்ஸ் எல்லாமே வந்து ஓரமாக வரிசையாக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நம்ம லே லடாக்கோட ஒன் ஆஃப் தி மியூசியம் ஒன்று இருக்குங்க. ஏஷியாஸ் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் சொல்கிறாங்க. நம்ம மியூசியம்க்கெலாம் போகலை. நம்ம எடிட்டிங்கில் உட்காந்துருந்ததுனால நமக்கு வந்து டைம் இல்லை. இன்றைக்கி பைக்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த கதையெல்லாம் வேறு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏகப்பட்ட பைக்ஸ் வந்து ரெண்டலுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு வேலை சொல்லுவாங்க. உங்களுக்கு திறமை இருந்தால் அடித்து பேசி நீங்கள் வந்து டீலை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். புதுசாக ஹோட்டல்ஸ்லாம் கட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கீழே போகிறோம் இல்லையா, ஒரு 200 மீட்டர். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான க்ராசரி ஷாப்ஸ் இருக்கும். அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பேக் ஷாப்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் இங்கே கொஞ்சம் வாங்கிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் லே வரீங்க அப்படின்னா இங்கே ஃபுட்டோட ரேட் எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லிங்க. நான் ஏன் சொல்லிடுறேன். லே லடாக் வந்து ஒன்லி 7 months மட்டும்தாங்க ஓப்பனில் இருக்கும் சம்மரில். ஸோ வின்டர் வந்துருச்சுன்னா இங்கே வந்து யாருனாலுமே இருக்க முடியாது. எல்லா பார்டர்ஸும் க்ளோஸ் ஆகிடும். மிலிட்ரி டோட்டலாக கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் பனி தான் இருக்கும். அப்படின்றதுனால நம்மளால் கண்டிப்பாக இங்கே வர முடியாது. ஸோ அந்த 6 மாதம் ஒரு 5 மாதம் வந்து இங்கே வருமானம் எதுவும் கிடையாதுன்றதுனால இங்கே ஃபுட்டோட ரேட்டெல்லாம் அப்படியே டபுளாக வச்சு விற்கிறாங்க. ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். ஏன்னா நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து அந்த பக்கம் ரோடு போகுதுங்க. அந்த ரோட்டில் போனோம் அப்படின்னா மெட்ராஸ் கேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ்லேருந்து வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க. நான் வந்து ஊர்லேருந்து வந்து ஒரு 18 நாள் ஆச்சுங்க. எனக்கு வந்து சாப்பாடு, சாம்பார், ரசம்லாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா என்னோடய ட்ரிப் பிளான் வந்து ஒரு 40 days. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கடையை தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேங்க. நான் கிளம்பும்போது இருந்த வெயிட்டை விட இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், நான் வந்து வெயிட் பயங்கரமாக ரெடியூஸ் ஆகிருக்கேன். ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணாலே அப்படி தாங்க, லிமிட்டடாக சாப்பிட்டு லிமிட்டடான இடத்துல வந்து கிடைக்கிற இடத்துல வந்து தங்கிட்டு, ஸோ அந்த மாதிரி தான் இருக்க முடியும். என்னடா ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்க, மார்க்கெட்டை காட்ட மாட்டேன்ற அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு திட்டாதீங்க. நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ பேக்கரி, ரொட்டி எல்லாமே இருக்குது. வாட் இஸ் திஸ் நேம் ப்ரோ? This is kulcha. Kulcha. And this? This taftan. Taftan. Okay. Thank you bro. I'll be back. Okay. ஸோ கிராசரி ஷாப் இங்கே இருக்குது. எது வேணாலும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். அண்ட் இங்கே பாருங்கள், இந்த ஊர் நாயெல்லாம் வந்து நம்ம ஊர் நாய் மாதிரி இல்லாமல் நல்லா கொழுன்னு இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மசூதி ஒன்று இருக்கும் அந்த சைடு. அங்கே பாருங்கள் மேலே கட்டுறேன். ஸோ
அவ்வளோதாங்க, வந்தாச்சு நம்மளோட லே மார்க்கெட்டுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஷாப் இருக்குது. நம்ம ஊரில் மாதிரியே எல்லா வெஜிடபிள்ஸும் அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி மீட் ஷாப் இங்கே இருக்குது. ஸோ அங்கே ஒரு வெஜிடபிள் ஷாப் இருக்குது. ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் வந்து இந்த சைடு இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஒரு என்ட்ரன்ஸு. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போனோம் அப்படின்னா நம்ம லே மார்க்கெட்டோட இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. அதாவது ஈஸ்ட் சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த சைடில் இருந்து அப்படியே நேராக போய் ரைட் கட் பண்ணோன்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரீட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். லே வந்தால் என்ன கிடைக்கும், என்னெல்லாம் வாங்க முடியும், எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம தேடி வந்த லே மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டூரிஸ்ட், ஏகப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கைவினை பொருட்கள் இருக்குது. அதே மாதிரி இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. ஸோ மினிஷோ, இந்த ஷாப் வந்து எல்லா ஊர்லேயும் இப்போ வந்துருச்சுங்க. இங்கேயும் ஒரு மினிஷோ ஷாப் இருக்குது. ஸோ காஷ்மீரி புக்ஸ் ஷாப்ஸ் கூட இங்கே இருக்குது. ஏடிஎம்முக்கு பஞ்சமே கிடையாது. வந்தீங்க அப்படின்னா ஏடிஎம்மில் எப்போனா பணம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஏடிஎம் வந்து அந்த சைடு இருக்குது. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து லேடிஸ்க்குலாம் ஏதாச்சும் தேவையான, ஸோ இங்கே பாருங்கள் மணி, ஸோ வீட்டுக்கு நம்ம வாங்குற மாதிரியான பொருட்கள் அந்த மாதிரி இருக்குது. ஐ மீன் ட்ரீம் கேச்சர் லைக் திஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இயர்ரிங்ஸ் அந்த மாதிரி இருக்குது. யா 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 ஸோ இங்கே பாருங்கள் மணி, கழுத்தில் போடுற மாதிரியான பாசி, சங்கிலே செஞ்சது. ஸோ சின்ன சின்ன பியர்ச்சிங்ஸ் காதில் போடுறது. அப்புறம் குட்டி குட்டியான மெட்டல். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக ஒரு யானை இருக்குது பாருங்கள். என் கைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு. மெட்டல்லே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன மெட்டல்லேருந்து ஸோ பெரிய மெட்டல் வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்டாச்சூஸ் வந்து வச்சுருக்காங்க. இதில் எஸ்பெஷலி புத்தாவோடது இருக்குது. ஸோ நிறையா வந்து திபெத்தியன் ஸ்டைல் மணிலாம் இருக்குது. ஸோ இங்கே இருக்க எல்லா ஷாப்ஸுமே அந்த மாதிரி தான். ஏன்னா இன்னொரு 1 ஹவரில் வந்து எல்லா ஷாப்ஸுமே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் எல்லோரும் ஃபாஸ்ட்டாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டிக் லதாக்கி திங்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதே மாதிரி பைக்குக்கு கொடி எல்லாமே இங்கே கிடைக்கும். how much this one? The single one is 30 rupees. ஸோ ஒரு ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees வருது. இஸ் தேர் எனி ஸ்மாலர் ஒன்? ஓ திஸ் இஸ் ஸ்மாலர் ஒன். ஓகே, இதாங்க ஸ்மாலர் ஒன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து வாங்கணும். ஸோ நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு வாங்குவோம். ஓகே தேங்க்யூ. அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகல போல், ஸோ அதனால் கொஞ்சம் கடுப்பில் இருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த மார்க்கெட்டு. ஹேண்ட்பேக்ஸ், ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. ஓகே, நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு போயிடலாம். மெயின் ஸ்ட்ரீட் போயிட்டு இன்னும் நிறையா ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஷாப்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃப்ரம் இந்த என்ட்ரன்ஸ் டு அந்த என்ட்ரன்ஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஸோ ட்ரெஸ் ஷாப் நான் இப்போயே காட்டிடுறேன். அந்த சைடு கவர் பண்ண போகிறேன், அதனால் இப்படியே காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மால் மாதிரி ஒரு சின்ன ஒரு பெரிய இதே இருக்குது. உள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம். கொஞ்சம் ஷாப்ஸ் க்ளோஸில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ட்ரெடிஷ்னலாக இங்கே கிடைக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க. நிறைய ஸ்டோன் இருக்குங்க, கலர் கலராக இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த மவுண்டனில் கிடைக்கக்கூடிய ஸ்டோன்ஸு. ஃபுல்லாக பாலிஷ் போட்டு வச்சுருக்காங்க. என்ன ஸ்டோன் எதுக்குன்னு தெரில. இங்கே பாருங்கள், அதுலேயே வந்து பிரமிடு மாதிரியெல்லாம் கூட பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இது கிராம் கணக்கில் போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி கிராம் கணக்கில் தான் ப்ரைஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபுல்லி மெட்டல் டைப் ராக் நல்லாயிருக்கு. அந்த ஸ்டோனை வச்சே வந்து ட்ரீ மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. கழுத்தில் போடுற மாலை மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து அக்வா மெரைன் அந்த ஸ்டோன் மாதிரி இருக்குது. ஸோ நிறைய டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து இங்கே கிடைக்கும் போல இருக்குது. எதுவுமே வெளியிலேருந்து வர்றதில்ல, இங்கே கிடைக்கிறப்பா. ஸோ இயற்கையாக. ஸோ நாம் வந்து இந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்து வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லே மார்க்கெட்டோட முக்கியமான ஒரு என்ட்ரன்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லேவோட ஐ லவ் லே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க மெமரிஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கேஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிக்கெட்லாம் புக் பண்ணுற மாதிரி தான் இங்கே பண்ணி.
ஸோ ஏர் டிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டில் தான் வருவாங்க. ஸோ அதனால் வந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு அவங்களுக்கு டைம் ஆச்சுன்னா இங்கே வந்து ஏர் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா பண்ண போகிறீங்க, அட்வென்ச்சரஸான நிறைய விஷயங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஷாப் இருக்குது. ஸோ இந்த பொம்மை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்னோ மவுண்டன்ஸில் வந்து ட்ரக்கிங் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கியர் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஸ்லோவாக வந்து ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம ஊரில் எப்படி சக்கரம்லாம் வச்சு வழிபடுறோமோ அதே மாதிரி இவங்களும் இந்த டிஃப்ரெண்ட் சக்கராஸ் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கடவுளை வழிபடுறாங்க. லைக் புத்திசம் சார்ந்த அந்த விஷயங்கள்லாம் இங்கே பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து மணிகள் அந்த மாதிரி நிறையா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் வந்து க்ளோஸில் இருக்குங்க. ஸோ மெயின்டெனன்ஸ்னால. ஸோ ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், ஃபுல்லாகவே ஹேண்ட் கிராஃப்ட் ஷாப்ஸ் இருக்குது. உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண நமக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம வந்து போயிடலாம். ஸோ பாருங்கள், மக்கள் எந்த அளவுக்கு ஜாலியாக வந்து லடாக் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நீங்கள் வரீங்க, ப்ரிப்பரேஷன் இல்லாமல் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஸ்வெட்டர்ஸ், அதே மாதிரி தெர்மல் வியர்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வாங்கிக்க முடியும். நான் ஒரே ஒரு சின்ன சீக்ரெட் சொல்கிறேன், நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுவுமே வாங்காமல் இங்கே வந்தால் கூட எந்த கடைக்கு போனாலும் நல்லா டீல் பேச தெரிஞ்சுக்குங்க, பார்கெயின் பண்ண தெரிஞ்சுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு ப்ராடக்ட் வாங்க முடியும், பிராண்டிங்லேயும் வாங்க முடியும். அதேமாதிரி ஃபஸ்ட் காப்பீஸ் நிறையா இருக்கும். இந்த வெதரை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க. இதை தான் இங்கே இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் வந்து ரீசனபிள் ப்ரைஸ், ரொம்ப கம்மியெலாம் சொல்லிட முடியாது. நம்ம ஊரில் வாங்குற மாதிரி 100-200க்குலாம் வாங்க முடியாது. பட் ரீசனபிள் ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். ஸோ பாருங்கள், ஸோ இங்கேயும் வந்து திபெத்தியன் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸ்டாச்சூஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடை இருக்குங்க. பங்கமாக இருக்குது பாருங்கள். கீழே பாருங்கள், லார்ட் சிவா, நடராஜர், ராதான் கிருஷ்ணா அண்ட் ஆல்சோ இந்த புத்திசம் சார்ந்து இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஸ்டாச்சூஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி மேக்னெட்டிக், நான் சொன்னேன்ல மேக்னெட் ஒட்டுற மாதிரி, ஸோ கார்லேயோ இல்லை உங்கள் வீட்டோட பீரோலையோ வந்து ஸ்டிக் பண்ணிக்க முடியும். சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. சாப்பாடுலாம் வந்து செம்மையாக கிடைக்கும். இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், கேஃப்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா, ஸோ இது தொழுகை டைம். நான் சொன்னேன்ல ஒரு பெரிய மசூதி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மசூதி இதுதாங்க. லே மார்க்கெட்டோட சென்டரில் வந்து இந்த மசூதி இருக்கும். ஸோ சாரி, என்னோடய சவுண்டு கேட்காது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வெல்கம் டு லே மார்க்கெட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 1500 கடை இருக்குங்க. 1500 கடைக்கு மேலே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதாவது டேப்லெட் வாங்க அப்படின்னா டேப்லெட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஹார்ட்வேர் ஷாப்ஸும் இங்கே இருக்குது. ஏதாச்சும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வாங்கிக்கலாம். நிறைய காஷ்மீரி சார்ந்து இருக்கக்கூடிய ட்ரெஸ், அவங்க கல்ச்சரை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த சைடு பாருங்கள். ஸோ க்ளவுஸு, வின்டர் ஜாக்கெட்ஸ், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து அவைலபிள் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய துணிக்கடையே இருக்குது, ஆர்ட் ஆஃப் எம்போரியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே ஜுவல்ஸ்லேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள், சும்மா வந்து டிஸ்பிளேக்கு வைக்கிறதுக்காகவே எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி லடாக்கோட எக்ஸ்க்ளூசிவ் டிஷர்ட்ஸ் இங்கே இருக்கும். லடாக்கோட எக்ஸ்க்ளூசிவ் டிஷர்ட்ஸ் நீங்கள் வந்தால் இங்கே கூட பை பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் ஹை. இங்கே ஏகப்பட்ட பீப்புள்ஸ் வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க டைமை வந்து இங்கே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா லடாக்கோட ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் இது. ஸோ இங்கே வந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே வாங்கலைனாலும் பரவாயில்ல, அங்கங்கே சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. லைக் பாருங்கள் அங்கே. அதே மாதிரி இந்த சைடு வரிசையாக எல்லாத்துமே உட்காரதுக்கு சேர் இருக்கும், ஏடிஎம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லடாக் வந்துட்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே இங்கே இருக்குங்க. இங்கே பாருங்க, த்ரெட்ஸ் ஆஃப் காஷ்மீர். ஸோ காஷ்மீரோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அண்ட் சல்வார்ஸ், குர்த்திஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கடையில் தான் நம்ம வந்து காலையில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து எக்ஸாக்டாக இந்த ஷாப். இங்கே பாருங்கள், குழந்தைங்களுக்காக
லதாக் ஓரியன்டான டிசைன் டிஷர்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஷால்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஷாப் போகிறீங்க, யாருக்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்றத பொறுத்து ஸோ உங்களோட டீல் வந்து சூப்பராக க்ளோஸ் ஆகும். ஸோ இன்னொரு விஷயத்த காட்ட மறந்துட்டேன். போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே இருக்குங்க. நீங்கள் எதையாச்சும் வாங்கிட்டு ஊருக்கு கொண்டு போக முடியலன்னு வச்சுங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து இங்கேருந்து அனுப்பிவிட்டுருங்க. நீங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ளே அது வந்து சேர்ந்துடும். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ். இந்த வெதரை வந்து அவங்க தாக்கு பிடிக்கிறதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அதேமாதிரி சீட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இங்கே கிடைக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் சம்மரில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரான்ச் வரும். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் செட்டப்பில் இந்த ஐ லவ் லதாக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம காலையிலே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டைம் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 7:30க்கு மேலே ஆகிடுச்சு. அடுத்து ஒரு 15 to 20 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிடும். இந்த மார்க்கெட் பயங்கர கலர்ஃபுல்லாக மாறிடும். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்னோ மவுண்டன்ஸ் வந்து செம்ம ப்ளசண்ட்டாக தெரியுங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ட்ரெஸ் வெரைட்டி பொறுத்து இங்கே நிறையா பிராண்ட்ஸ் மாதிரியே அவைலபிள் இருக்கும். ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபுளாக இருக்கும். நீங்கள் பார்த்து வாங்கணும். நிறைய ஸ்வெட்டர்ஸ், விண்டருக்கு தேவையான ஜாக்கெட்ஸ், அதே மாதிரி லோக்கல் உங்களுக்கு தேவையான கிளாத் கூட நம்ம வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியாகவும் வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்து வாங்கணும். நான் சொன்ன மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தாங்க. அதே மாதிரி மக்கள் லோக்கல்ஸ் எல்லாமே இந்த பொட்டேட்டோ, ஆப்பிள், அதே மாதிரி ஆனியன் எல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேலை வந்து முடிச்சிட்டாங்க. ஒரு தம்பி வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காப்புல கூட்டத்துக்குள்ளே. ஏன் தம்பி சைக்கிள் ஓட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபன்னான நிறைய விஷயம் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கோம். இங்கே இருக்க எல்லாருமே மேக்ஸிமம் பிளாக் தான் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னென்னா சம்மருக்கு அடிக்கிற கொஞ்சம் வெயிலும் பிளாக் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் வார்மாக இருக்கும். அதுக்காக தான். பாருங்கள் மார்க்கெட்டை. கடைக்கெல்லாம் வந்து குறைச்சலே கிடையாதுங்க. மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. மோஸ்ட்லி யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா பார்கெயின் பண்ணி வாங்குங்க. நான் அந்த விஷயத்தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இங்கே வந்து சாம்சங்கோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமும் இங்கே இருக்குது. சாம்சங்கோடது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி மற்ற மொபைல் ஷாப்ஸ் உங்களுக்கு வேணும்னா டூரிஸ்ட் சிம் கார்டு எல்லாமே கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ பீப்புள் ஆர் டேக்கிங் ரெஸ்ட். ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சன்செட் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டே கலர்ஃபுல்லாக மாறும். அதே மாதிரி அடுத்து 1 ஹவரில் எல்லா ஷாப்புமே 1 by 1 க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லோக்கல்ஸ் வந்து அவங்களோட பொருள் எல்லாமே இங்கே விற்கிறாங்க. சீட்ஸ், அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணுவாங்க. எல்லாமே இருக்குங்க, எல்லாமே இருக்குது. இங்கே இல்லாதது எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு மளிகை கடை ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ லோக்கல்ஸ்க்கு வந்து இது ஒரு முக்கியமான பிளேஸ் எல்லாத்தையும் வந்து வாங்குறதுக்கு. ஸோ இங்கே ஒரு குட்டி மார்க்கெட் இருக்குது. அந்த சந்துக்குள்ளே போனால் ஜுவல்லரி மேக்கர்ஸ், ஸோ சேல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இதோட இந்த ஏரியா முடிஞ்சிருங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் தி என்ட்ரன்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜுவல்லரிக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவாக நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இந்த டவுன் ரோட்டில் நம்ம கீழே போனோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் எல்லாமே இருக்கும். ஸோ சரௌண்டிங் வந்து ஒரு 300 மீட்டர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா நேராக மணாலி ரோடுக்கு போய்டும். இது அந்த சைடு 1 way, இந்த பக்கம் இப்படி போய்டும். ஸோ இதுதான் வந்து டூரிஸ்ட்டுக்கான பர்ச்சேசிங் டைம்னு கூட சொல்லலாம். ஸோ நான் அப்படியே உள்ளே என்ன இருக்குது, ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் ஸ்டாச்சூஸ்லாம் நிறையா இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல. ஸோ என்னென்ன மாதிரி வெரைட்டி ஸ்டாச்சூஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி ஜுவல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸரில் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஸோ பெரிய சைஸ் ஸ்டாச்சூஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து மெட்டல் ஸ்டாச்சூஸ். ஸோ இங்கே பாருங்கள், லார்ட் நடராஜர் சிலை வந்து சின்னதாக இருக்குது. அதே மாதிரி இங்கே தெரியுதா,
கிருஷ்ணா வந்து வெண்ணெயை எடுத்து சாப்பிட்ற மாதிரி. அதே மாதிரி அங்கே பெரிய லார்ட் சிவா, சாரி நடராஜர் சிலை. அதே மாதிரி இந்த பக்கம் கணேஷா சிலை, புத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் சிலையெல்லாம் நிறையா இருக்குங்க. இங்கே பாருங்க, புத்தரே வந்து காட் ஆஃப் வாரா மாறினா எப்படி இருக்கும், போர்க்கடவுளாக மாறினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு சிலை பார்த்தேன். ஸோ இந்த சிலை தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் டாம் ரைடர்ன்ற படத்தில் பார்த்துருக்கேன் இதே மாதிரி. ஸோ அதே மாதிரி நரசிம்மர், ஏகப்பட்ட ஸ்டாச்சூஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் மெயினாக கேட்டது என்னென்னா, இந்த சின்னதாக வந்து மாடு பால் குடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாச்சுவும் பக்கத்தில் இருக்க லார்ட் சிவாவோட சிவலிங்கமும் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 6500 வந்து சிவலிங்கு. அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்க இந்த கவு இருக்கு இல்லையா, மாடு பால் கொடுக்குற மாதிரி, அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 4500 பியூர் காப்பர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட ஸ்டாச்சூஸ். இட்ஸ் ஓகே ப்ரோ, இட்ஸ் ஓகே. ஸோ நிறைய ஸ்டாச்சூஸ், சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் வரை இருக்குது. ஸோ லடாக்கோட ஃபேமஸ் உடன் கர்வ்ஸ் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணுறாங்க. உட்டிலே செஞ்ச அந்த கைவினை பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, பாருங்கள் ரொம்ப பழைய இதுவாக இருக்கும் போல இருக்குது, வச்சுருக்காங்க. ஆன்டிக் பீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷாப் வந்து நம்ம அங்கே பார்த்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்லே வந்து நிறையா சிலைகள் இருந்துச்சு. அந்த ஷாப்பையும் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து குட்டி குட்டியாக மினிமலான சிலைலாம் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக இந்த நிஞ்சா குட்டி பாய் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. அதே மாதிரி கீழே பாருங்கள் லார்ட் சிவா, நிறையா இருக்குங்க. இந்துசத்தோட கலந்துருக்க மாதிரியான நிறையா ஸ்டாச்சூஸ் வந்து இங்கே இருக்குது. நான் வந்து இங்கே ஒரு ஷாப் பார்த்தேங்க. இந்த லடாக்கோட இங்கே லோக்கல்ஸ் இருப்பாங்களே, அவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான மெட்டல் திங்ஸ். இதில் வந்து சவுண்டும் வந்து வரும் எனக்கு தெரிஞ்சு, நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. லைட்டாக சைனீஸோடது மிக்ஸ் ஆகும் இதில். ஸோ இங்கே இருக்க ஸ்டாச்சூஸ்லாம் பாருங்கள். இவர் சேம் வந்து பாருங்கள் நடராஜர் சிலை, அதே மாதிரி மாடு வந்து பால் கொடுக்குற மாதிரி. ஸோ சிவா, கிருஷ்ணா, இங்கே பாருங்கள் சிம்மவாகினி, இவர் கிருஷ்ணா, ஏகப்பட்ட கடவுளோட சிலையெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஷாப்பும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக லடாக்கோட மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு தேவையான ஹேண்ட்பேக்ஸ் டிசைனாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கார்ஃப்ஸ், உல்ஸ், அப்புறம் இந்த குளிருக்கு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஷூஸ், அப்புறம் இன்னும் வந்து பேங்கிள்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லேடிஸ்க்கு வந்து இது நிறையா யூஸ் ஆகும். மாட்டு கொம்பில் பண்ணியிருக்காங்க பாருங்க. மாட்டு கொம்பை பார்த்தோம்னா தானே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம இங்கே வந்து லடாக்கோட யாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, யாக் அதை வந்து நம்ம இன்னும் பார்க்கல. நம்ம வந்து சீக்கிரமே வந்து அந்த யாக்கை வந்து சீக்கிரமே நம்ம பார்ப்போம். கொஞ்சம் லைட் அடிக்குது, அதனால ஃபேஸ் இதாக இருக்குது. நான் உள்ள இன்னும் என்னென்ன ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சும்மா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஹவு மச் திஸ் காஸ்ட்? திஸ் ஒன் 35,000, 3,500 or 35,000? 35,000 fully metal. Let me see inside. ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய கிளாத்ஸ், அதே மாதிரி இவங்களோட சின்ன ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களால் பெரிய சைஸில் வந்து எதுவும் வாங்க முடியலன்னா இங்கே பாருங்கள் சின்ன சைஸில் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து 250 rupees ரேஞ்சு தானாமா. இதில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி புத்திசம் பேஸ் பண்ண நிறையா கீ செயின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் டாய்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. செம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று வாங்கணும். ஸோ என்ன வாங்குறதுன்னு தான் எனக்கும் தெரியல, ஏன்னா எல்லாமே ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. காரணம் என்னென்னா வின்டர் வந்துச்சுன்னா எந்த ஷாப்பும் இருக்காதுன்றதுனால தான் இவ்வளோ ப்ரைஸு. பட் நம்ம பேசி வாங்கினா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வாங்கலாம். அங்கே பாருங்கள், ஸோ அந்த மூலையில் பாருங்கள் யாரும் தெரியுதா, ராம், லக்ஷ்மண், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமன், அப்படியே சீதா எல்லாருமே இருக்காங்க. நைஸ், நிறையா இருக்குங்க ஸோ வாங்குறதுக்கு. ஸோ மெமரிஸ்க்காக நிறைய விஷயம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட மாஸ்க் டைப்பில் கூட நிறையா இருக்குது. சூப்பர். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது சம் கைண்ட் ஆஃப்
இங்கே பாருங்க மணி. ஸோ இது இவங்களோட ட்ரெடிஷ்னல் மணி போல. How much this one bro? How much? 400. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 400 ருபீஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கலைப்பொருட்கள் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக லடாக் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன மார்க்கெட் கிடையாது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை என்னால் வந்து ஒரு 20 நிமிஷம் வீடியோவில் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் நிறைய விஷயம் போட்டிருப்பேன். ஸோ நீங்களே வந்து லடாக் மார்க்கெட்டை சுற்றி பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இவருங்க காளி எப்போ ஃபைனலாக முருகரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் முருகர் இருக்கார், சிவன், பார்வதி, அவங்க மடியில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர். செமையாக இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள் லடாக்கோட இந்த பெல்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய டெம்பிளை நீங்கள் பார்க்க முடியும். சுற்றி இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது அவங்களோட ட்ரெடிஷ்னல். ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் வந்து இது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஃப்ளாக்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. நம்மளும் வந்து ஃப்ளாக் ஒன்று வாங்கணும் நம்மளோட பைக்குக்கு. நான் வாங்கினதை ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு ஃப்ளாகை வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து ஒரு பர்ஸ் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த ஷாப்பில் வந்து ஏகப்பட்ட பர்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட்ஸும் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அப்புறம் இந்த மாதிரி தென் இந்த மாதிரி எல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட் தான். அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாமே வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லாஸ்ட் ப்ரைஸ் வந்து 1200 அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1450 சொன்னாங்க. இப்போ 1200 சொல்கிறாங்க. ஐ திங்க் கைண்ட் ஆஃப் ஹை ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதோட ப்ரைஸ் மட்டும் நம்ம ஃபைனலாக கேட்டு பார்ப்போம். கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம். ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம பட்ஜெட்டே கிடையாது. நம்ம இன்னும் ட்ராவல்லாம் நிறையா பண்ணணும். ஸோ சர்ப்ரைஸாக ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் நான் எதுவுமே வாங்கி கொடுக்குறேன். ஸோ நான் ஃபைனலாக பேசி முடிச்சுட்டு எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வெயிட். ஸோ ஃபைனலாக ஒரு பீஸ் வாங்கியாச்சுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. 450 சொன்னாங்க. 300க்கு வந்து முடிச்சிட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. 3 ஜிப்பாக இருந்துச்சு. ஸோ இது என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை சர்ப்ரைஸாக வாங்கியிருக்கேன். இதை கொடுத்தக்கப்புறம் தான் இந்த வீடியோவே வரும். பார்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை முன்னாடியே கொடுத்தாலும் கொடுத்துருவேங்க, சொல்ல முடியாது. வீடியோ போட்டுட்டு கூட ஊருக்கு போகும்போது கொடுப்பேன். ஏன்னா நம்ம இன்னும் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 25 days ஆகும். ஸோ பாப்பா என்ன பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இங்கேருந்து நம்ம வெளியில் போயிட்டு இன்னும் வேறு ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ செம்மையாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து கேப் மேலே கேப் போட்டிருக்கேன். தயவுசெய்து தப்பாக நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக என்னென்னா வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து இந்த நிஞ்சா வாட் இஸ் திஸ் கால்ட்? ஹாப்பி ஃபேஸஸ். ஓகே, ஹாப்பி ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறையா வந்து பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து செம்ம வைப்பாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குங்ஃபு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுற மாதிரி 2 பொம்மை இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேங்கிள், அப்புறம் ஒரு ரிங்கு. ஸோ இது எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 750 ருபீஸ். ஆக்சுவலாக அவங்க சொன்ன ரேட்டோட கம்மி டீலுக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன். செம்ம ஒர்த்தான டீல் தான். எனக்கு வந்து இந்த ஃபேஸஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹாப்பி ஃபேஸஸ்லாம் இருக்குங்க பாருங்களேன். இந்த கொடை வச்ச மாதிரி ஒரு பொம்மை இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த கப்பில் வந்து ஒரு குழந்தை இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கு பாருங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. How much this one? Not for sale. Not for sale. This is look too good. It's a dragon. Just tell me the price. I don't know because this is a present for me. Oh, your present. Okay. இது வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக வந்திருக்குமா? எனக்கு தெரிஞ்சு எப்படியும் இது சைனாவில் இருந்து தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் லுக் லைக் அவங்களோட கல்ச்சர் மாதிரி இருக்குது. பட் ஃபுல்லி ட்ராகன் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி அந்த கப்பை எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ நிறையா வந்து இங்கே கிடைக்கக்கூடிய ஸ்டோன்ஸை வச்சு நிறையா அந்த ரிங்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இங்கே வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ.
சூப்பராக இருக்குல்ல. ஸோ அந்த பொம்மை ஆடிட்டு இருந்துச்சு இல்லையா, அது வந்து சோலாரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொம்மையாமா. ஸோ அதோட காஸ்ட் வந்து 500 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பட் நம்ம டீல் பேசணும் அப்படின்னா ஒரு 400 ருபீஸ்க்கு வாங்கலாம். ஸோ அது நல்லாயிருக்கு. நம்ம ஊர்லலாம் வாங்கினா அது 1000 ருபீஸ்க்கு மேலே சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக பவரில் ஒர்க் பண்ணுற மாதிரி. பட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி லடாக்கில் வந்து நிறையா பொருள் உங்கள் கண்முறை வந்துக்கிட்டே இருக்குங்க. எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த லடாக் மார்க்கெட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ லடாக் வந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு 54 பிளேசஸ் இருக்குது. அதில் வந்து ஃபேமஸான பிளேசஸ் மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி லடாக் மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இந்த 53 இடத்தையுமே பார்த்துடலாம். அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளேசஸ் நீங்கள் போகிற வழியிலே இருக்கும். போகிற வழியிலே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடலாம். இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க ஸ்ரீநகர் போகிற வரைக்குமே இந்த 53 பிளேசஸும் இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லடாக் போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. லடாக் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். இன்னும் சம்மர் டைம்ன்றதுனால இப்படி இருக்குது. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 டிகிரி டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிருச்சு. இன்னும் நைட்டு கம்மியாகும், 0 டிகிரிக்கு போகும். நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகி வாங்க. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தயவு செஞ்சு காசு எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நம்மளோட அந்த சேனலில் வரும். மறக்காமல் அந்த சேனலை போய் செக் பண்ணிடுங்க. ஸோ டாட்டா, பாய் பாய்.